ஹலோ வியூவர்ஸ், நம்ம தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள்லேருந்து 290 பேர் நம்ம ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜெப ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் ப்ரேயர் உதவி தேவையா? திரையில் தெரிகிற இந்த லேண்ட்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் நீங்கள் எங்களுக்கு ஆடியோ மெசேஜ் மூலமாகவோ அல்லது டைப்பிங் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நம்ம ப்ரேயர் அண்ட் கேர் கால் டீம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைஞ்சிட்ருக்கு. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களை எங்களோட சாட்சிகளாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில சாட்சிகளை நான் இப்போ உங்களுக்காக வாசிக்க போகிறேன். முதலாவது சிஸ்டர் சங்கீதா தஞ்சாவூர்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய அண்ணன் விஷம் குடித்து மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஐசியூவில் அட்மிட் செய்திருந்தோம். டாக்டர்ஸ் அவருடைய உடல்நிலையை செக் பண்ணிவிட்டு அவர் பிழைப்பது மிகவும் கஷ்டம் என்று தெரிவித்து விட்டார்கள். மிகுந்த கவலையுடன் ப்ரேயர் அண்ட் கேர் கால் சென்டருக்கு ஜெப குறிப்பை அனுப்பி வைத்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவர்களும் எங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஜெபத்திற்கு பின் படிப்படியாக அவரின் உடல்நிலை சரியாகி இப்போது முழுமையாக குணமடைந்து ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். ஜெபித்த உங்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. இரண்டாவது சாட்சி பிரதர் எட்வின் கென்னடி. அவங்க கன்னியாகுமரியிலேருந்து அவங்க கருத்தையும் அவங்களுடைய அன்பையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. பாஸ்டர், தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சி எனக்கும் என் குடும்பத்திற்கும் மிகவும் பிளெஸ்ஸிங்காக இருக்குது. தவறாமல் உங்கள் நிகழ்ச்சியை நான் வாரம் வாரம் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு வரேன். உங்களுக்காகவும் உங்கள் ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து நான் ஜெபித்து வருகிறேன் நீ சொல்லியிருக்கீங்க பிரதர். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. இதே போல் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வரீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். என்ன நேயர்களே, நீங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் இன்றைக்கி கேள்விப்பட்டீங்களா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? தொடர்ந்து வருகிற நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோ உங்களுடைய நிகழ்ச்சியை சேனல் மாற்றாமல் பார்த்துட்டு வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படியான ஆசீர்வாதங்களை செய்வார். மேலும் நம்ம லிவிங் கார்ட் மினிஸ்ட்ரியை உங்கள் அன்பான காணிக்கைகளினால் தாங்கும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்க கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறாங்க. அந்த ஊழியத்தில் நீங்களும் எங்களோட பங்காளராக இருக்க விரும்புகிறீங்களா? திரையில் தெரிகிற இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி உங்கள் அன்பான காணிக்கைகளை நம்ம லிவிங் கார்ட் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம செல்லலாம். வெல்கம் பேக் டு தெய்வீக தொடுதல். நேயர்களே, இந்த எபிசோடில் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த காலத்துக்கு குழப்பமான சூழ்நிலையில் என்ன தீர்மானம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கள, அந்த தீர்மானத்தை சரியாக நீங்கள் எடுக்க கர்த்தர் உங்களோடு இந்த எபிசோடு மூலமாக பேச போகிறார். அதனால் சேனலை மாற்றாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக வாசிக்க போகிற அந்த வசனம் மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதாவது வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை நம்ம அனுதின வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இல்லை. இது ஆதி காலத்தில் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. இதற்கு இந்த காலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தலான்னு சொல்லி பல வார்த்தைகள் நம்ம யோசிக்கலாம். காப்பாற்றப்படுவான், மீட்கப்படுவான், இப்படி பல வார்த்தைகள் யோசித்தாலும் இந்த ஒரு வார்த்தை உள்ளடக்கி இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் விவரிக்க ஈடு இணையான வேறொரு வார்த்தை இல்லை. அதனால தான் இன்னும் இந்த ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை
சர்ச்சிலையும் பைபிள்லையும் பயன்படுத்தப்படுகிறது. சரி, நீங்க நினைக்கலாம் அப்படின்னா என்னன்னு. இன்றைக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை தான் ஆண்டவர் உங்க மேல வைக்க போகிறார். அதாவது ரட்சிக்கப்படுவான் என்றால் முதலாவது இந்த நரக வாழ்க்கையிலிருந்து அவன் மீட்கப்பட்டு மோட்ச வாழ்வு, அழியாத ஒரு இடமாகிய அந்த மோட்சம், என்றைக்குமே ஆண்டவர் இருக்கிற ஒரு இடத்துல இந்த உலகத்துல நம்ம மரித்தாலும் இருக்க போகிறதை காண்பிக்கிறது தான் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை. அது மாத்திரமா, அதோடு கூட இன்னும் பல நன்மைகளை அந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பாவம், சாபம், அதிலிருந்து நீங்க மீட்கப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமை, பொல்லாத ஆவி உங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற காரியங்கள், இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்கிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்ற நினைக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த வார்த்தை. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்களா, நீங்கள் நினைக்கிறீங்க நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பைபிளில் தான் பார்த்தோமே, அந்த வார்த்தையை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே அந்த பலன்களை அடைவான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ரட்சிக்கப்படுவான் என்ற ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்காக பூமியில வைத்திருக்கிற நன்மைகள், மறுவாழ்வில் வைத்திருக்கிற நன்மைகள், இந்த சீசன்ல உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், பலன்கள், இவை எல்லாம் ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கடைசி வர பின்வாங்காம நிலைத்திருந்தால் அந்த பலன் உனக்கு வந்து கிடைக்கும் என்று. மேற்கத்திய நாட்டில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் வெற்றி மனிதர்களை பற்றி. அதாவது இவங்க வெற்றி பெற்றதுக்கு என்ன ஒரு பெரிய காரணம்னு அதுல கண்டுபிடித்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மனிதர்கள் எல்லாம் அவர்கள் செய்த காரியத்தில் நீண்ட ஆண்டுகள், பல ஆண்டுகள் அவர்கள் நிலைச்சு நின்று தொடர்ச்சியாய் அதை செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். பல கனவுகள், எண்ணங்கள், விருப்பங்கள், தரிசனத்தோடு அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நிலைச்சு நிற்காம கொஞ்சம் ஆண்டுகள் அதை மாற்றி 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 செய்தவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அவர்கள் காண முடியவில்லையா, அவர்களிடம் திறமை இருந்தாலும். அப்போ பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஒரு காரியத்தில் நிலைத்து இருக்கும்போது தான் அவன் கடவுளுடைய பலனையும் பூமியில் அவன் உழைப்புக்கு வேண்டிய பலனையும் அவன் அடைகிறான். அதாவது இந்த உலகமே முடிஞ்சாலும் சரி, முடிகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் உன் உலகம், உன்னுடைய எல்லா ஆற்றல், உனக்கு இருக்கிற எல்லா பலனும் முடிகிற ஒரு டைம் வந்தாலும் சரி, அது வர வரைக்கும், கடைசி வரைக்கும் நீ உனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நிலைத்து நின்றால் உனக்கு பலன் உண்டு. சரி, பூமி அழிய போகிற தன்மைகளை ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அதாவது குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன காரியங்கள், கடைசி காலங்களில் ஏற்படுகிற கொள்ளை நோய்கள், இப்படி பல விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது வானத்தில் ஏற்படுகிற விசித்திரமான தோற்றங்கள், கிரகங்களில் உண்டாகிற மாற்றங்கள், இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது, இந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ளாக, அதாவது எப்படி நம்ம உடம்பு வயதாக ஆக அது பலவீனம் அடையுமோ அதே போலதான் இந்த உலகமும் கூட நாள் ஆக ஆக இயேசுநாதர் சொன்ன அந்த முடிவு வருகிற அந்த டைம் நெருங்க நெருங்க இந்த உலகத்திலையும் பல மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆனால் நான் உங்களுக்கு பலன் வச்சிருக்கிறேன், அந்த பலனை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு கேட்டால், நீங்கள் முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைச்சு நின்னா, உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையும் நிலைச்சு நின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் சொன்னேன், இந்த உலகம் அழிவுக்குள்ளே வரும்பொழுது பலவிதமான மாற்றங்களும் அடையாளங்களும் நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த கடைசி காலத்தில் கேள்விப்பட்டோமே, இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் கூட ஒரு பெரிய அடையாளம் தானே. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு அடையாளம் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க என்னதாங்க அந்த அடையாளம்னு. அதாவது மனுஷனுக்குள்ளே ஏற்படுகிற சில குணங்கள் தான் உலக அழிவுக்கு ஒரு பெரிய அடையாளம். அதில் ஒன்று என்னன்னா,
பைபிள் தெளிவா சொல்லுகிறது, கடைசி வரை நிலைத்து நிற்காத மனிதர்களை நாம் பார்ப்போம் என்று. இன்னும் பல இடங்கள்ல வேதத்துல பெரிய விசுவாச துரோகம், 1000 லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் விசுவாச துரோகம், அதாவது இயேசுவை நம்பினவர்கள் பின்வாங்கி போவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ கடைசி காலத்துல ஒரு குணம் என்ன? பல மனிதர்கள் நிலைத்து நிற்க மாட்டாங்க. இதை நம்மால் இப்ப பார்க்க முடிகிறதுல. அந்த காலத்து வாழ்க்கையும் இந்த காலத்து வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்களேன். அந்த காலத்து வாழ்க்கையில் எவ்வளோ சிரமம். காலையில் எழுந்திருக்கணும், தொலைதூரம் பிரயாணம் பண்ணோன்னா சிரமம், வேலைக்கு போகணும், ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா பல மணி நேரம் ஆகும். போதுமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள், போதுமான எக்யூப்மெண்ட்ஸுகள், மிஷின்கள், கம்ப்யூட்டர்கள் இல்லாத காலங்கள். அப்படிப்பட்ட காலத்தில் மனிதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த விதமான மன ரீதியான பாதிப்போ சிந்தை பலவீன பாதிப்புகளோ ஏற்படலை. ஆனால் இக்காலங்களில் பாருங்க, வாழ்க்கை முறை எவ்வளோ எளிதாக மாறினாலும் மனிதனுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரெஸ், அவனுக்குள்ள டென்ஷன், அவனுக்குள்ள இந்த காலத்தில் ஒரு காரியம் என்னன்னா, நிலைத்து நிற்க முடியல. ஒரு விஷயத்தை எதிர்ப்புகளை தாண்டி சகித்து முன்னேற முடியல. இது எவ்வளோ பெரிய அடையாளம். பைபிள் அதனால தான் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் நிலைத்து நிற்க முடியாத மனிதர்கள் பலர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தில் நிலைத்து நின்றால் அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். இன்றைக்கு கூட இந்த தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தில் பின்வாங்கிடலாம் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பலர் திருமணத்தில் பின்வாங்கி போகிற காலம் பாருங்க. இந்த காலத்தில் குடும்பத்தில் பொறுமை இல்லை, காதல் செய்து திருமணம் செய்கிறாங்க இந்த காலத்தில். ஆனால் சேர்ந்து வாழ்ந்து சவால்களை சந்திக்கிற பொறுமை இல்லை. பலர் பல படிப்பு படிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க, தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் சவால்கள் வரும்போது கடைசி வரையும் நிலைச்சு நின்று அந்த பலனை பார்க்கணும்னு இல்லை. நீங்களும் அப்படி தானே? இப்போது ஏதோ ஒரு காரியத்தில் பின்வாங்கலான்னு நினைக்கிறீங்க, எதுவாக வேணா இருக்கட்டும். இன்னும் ஒருவேளை ஏதோ ஒரு ஊழியத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, நான் பின் வாங்கிடலான்னு இருக்கிறேன், நான் நிலைத்து நிற்க முடியல, எனக்கு இது வேண்டாம், இந்த குடும்பம், இந்த படிப்பு, இந்த தொழில், இந்த ஊழியம், இந்த உறவுகள், இந்த உலகமே வேண்டாம், என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு ஒரு வெறுப்புலையும் விரத்திலையும் வந்துட்டீங்க. உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, பின்வாங்கி போகலாம் தானே நினைக்கிற, ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன், முடிவு பரியந்தம் நிலைச்சு நிற்கிற பிள்ளைங்க பெரிய பலன்களை, தேவன் கொடுக்கிற அந்த பலன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். இக்காலத்துல கூட குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், ஊழியத்துல கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அநேகர் ஊழியம் செய்யணும்னு விரும்புறாங்க. ஆனா அந்த ஊழியத்துல பல சவால்கள், பல போராட்டங்கள் வரும் பொழுது அந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. இப்படி பலர் பின்வாங்கி போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டா, தேவன் அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. இப்போ நீங்க உங்களையே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க இந்த சூழ்நிலையில சவால், பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு எவ்வளோ பெருசு வேணா இருக்கட்டும், பின்வாங்கி போக போறீங்களா? இல்லை, இந்த சூழ்நிலையை நான் தாங்கி கொண்டு முன்னேற போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் நீங்கள் நின்றா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகா பெரிய பலன்களை அந்த இடத்தில், அந்த சபையில், அந்த வேலையில், அந்த வீட்டில், அந்த உறவில், அந்த குடும்பத்தில் நீங்கள் கட்டாயம் பார்க்க தான் போறீங்க. வேதத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருகிறது. பவுலும் சீலாவும் 2 சகோதரர்கள் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அவங்க பிரசங்கிக்கும் போது அந்த மக்களுக்கு அந்த செய்தி பிடிக்காம அவர்களை பிடித்து அடித்து அரை நிர்வாணப்படுத்தி இருள் நிறைந்த ஒரு டஞ்சன்ல, ஒரு சிறையில அவர்களை கொண்டு போய் கால்களை தொழுமரத்தில் கட்டி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பவுல் நினைச்சிருக்கலாம், ச்சே, நான் ஊழியம் தானே செய்தேன், இயேசுவை பற்றி தானே சொன்னேன்,
எனக்கா இந்த கெதின்னு அவர் நினைக்கல பாருங்க. வேதம் சொல்லுகிறது அந்த இருவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட நிலையில ஏதாவது முறுமுறுக்கலான்னு தான் வரும். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஏன் கடவுள் நம்மளை இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு தானே என்ன வரும். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அப்படிப்பட்ட நெருக்கத்துல கூட அவங்க தேவனை துதித்து பாடினார்கள். என்ன நடந்ததா? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஒரு அற்புதம். அதாவது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தது. அவர்கள் கட்டப்பட்ட சங்கிலிகள் அறுந்து போனது. அங்கே பூமியில ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அந்த சிறையில் இருந்த எல்லாருமே விடுதலை ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய அசைவு அங்க உண்டானது. பாத்தீங்களா? ஆண்டவர் பார்த்திருப்பாரு, இவ்வளோ பெரிய சூழ்நிலையில கூட என் பிள்ளைங்க சந்தோஷமா என்னை துதித்து பாடுறாங்களே, முடிவு பரியந்தம் அவர்கள் விடாம நிற்கிறதுனால ஒரு பலனை நான் உண்டு பண்ண வேண்டாமன்னு நினைச்சுதான் ஒரு பெரிய அசைவையே அந்த அறைக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆனா அங்க இன்னொருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த ஜெயில் சூப்பரிண்டென்ட். அந்த சிறையில் இருக்கிற கைதிகள் எல்லாம் பராமரித்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சிறையில் இருக்கிற காவல் அதிகாரி, இராணுவ அதிகாரி. அந்த அதிகாரி திடீரென்று பயந்து போய், ஐயோ சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுடைய கதவுகள்லாம் திறந்துருச்சு, எல்லாரும் நான் கண்காணிக்கிற நேரம் பார்த்து ஓடிட்டாங்களே நினைச்சு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய கத்தியை எடுக்கிற நேரத்தில் ஒரு சத்தத்தை கேட்டார். அது என்ன? பவுலும் சீலாவும் அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள், ஐயோ உனக்கு ஒன்றும் கேடு உண்டாக்கிக்காத. அதாவது இந்த பிரச்சனையை அவரால் தாங்க முடியல. ஏன்? அக்காலத்து சட்டத்தின்படி நீங்க டியூட்டியில் இருக்கும் போது, காவல் காக்கும் போது, உங்க டைம் ஷிஃப்ட்ல ஏதாகிலும் இந்த மாதிரி கைதிகள் தப்பித்து போற நிகழ்வு நடந்து அதை தடுக்காவிட்டால் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பயங்கரமான தண்டனை, உங்களை கொன்றே போடக்கூடிய தண்டனைகள் அக்காலத்தில் இருந்தது. அவர் நினைச்சாரு, என் குடும்பம் அழியிறத என்னால பார்க்க முடியாது, நானே தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு டெஸ்ட். அவன் நிலைச்சு நிக்க போறானா அந்த சோதனைய. ஒரு வார்த்தை வந்தது, ஐயோ உனக்கு எந்த கேடையும் நீ உண்டாக்கிக்காதே, நீ காத்துரு அப்படின்னு. உடனடியாக அவன் போய் அந்த ஊழியக்காரர் பவுலையும் அவன் கூட இருந்தவங்களையும் பார்த்து கேட்டான், ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்பட நீங்க சொல்ற இந்த காப்பாற்றப்படுகிற இன்னும் மற்ற பலன்களை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கதறி கேட்டான். அந்த நேரத்தில் அருமையான வார்த்தையை பவுல் என்ற ஊழியக்காரர் சொன்னார். அவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ நம்பு, இயேசுவை நீ நம்பு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் நிச்சயம் ரட்சிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய கேடு வராது, நீ இயேசுவை நம்பு என்று சொல்லி அந்த வார்த்தை வந்தது. உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, நான் நிலைச்சு நிக்க போறேன், நாளை காலைல எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க போறேன்னு சொல்லி அந்த பவுலுக்கு அவனுடைய காயத்துக்கு இவன் மருந்தளித்து அவர்களை உபசரித்தான். காலை வந்தது. பைபிள் சொல்லுகிறது, எந்த சிறை அதிகாரி தற்கொலை செய்து கொள்ளலாம் நினைச்சானோ காலையில் அவன் மகிழ்ச்சியாய் இருந்தான் என்று. அது மாத்திரம் இல்ல, பாடி தேவனை துதித்தார் பாருங்க பவுல். அவருக்கும் ஒரு குட் நியூஸ் வந்தது, சிறையிலிருந்து உன்னையும் விடுதலை ஆக்குறோன்னு. அவரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வீடு திரும்பினார். பாத்தீங்களா? இந்த ஸ்டோரியில சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்மை நடந்தது. ஆனா யாராவது அவசரப்பட்டு பவுல் முறுமுறுத்திருந்தாலோ இல்லை இந்த சிறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு இருந்தாலோ யாருக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கும்? யாருக்குமே எந்த பலனும் கிடைச்சிருக்காது. அப்போ இங்க நடந்தது என்ன? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நன்மையை கடவுள் செய்வாரு, நம்மளை அப்படியே தெய்வம் கைவிடாது. இன்றைக்கு நம்ம கடந்து போற இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் ஏன் தெரியல, நான் ஏன் ஜெயிலில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, இங்க சிறை அதிகாரி ஏன் இங்க சிறைச்சாலைகள்ல கதவுகள் திறந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அடுத்த நாள் வரை நான் காத்திருப்பேன், நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன், நான் இந்த சூழ்நிலையில பின்வாங்க மாட்டேன், நான் அப்படியே காத்திருப்பேன்னு சொல்லி நிலைத்து நின்றார்கள். அப்பொழுது ஒரு பெரிய பலனை
ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற வார்த்தைக்கு உள்ளடங்கிய உள் ஆன்மா பலன், உள்ள பெரிய சமாதானம் வேணும் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இயேசுவின் சமூகத்திலிருந்து அவங்க பெற்றாங்க. இன்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க கூட நினைக்கலாம், ஏதாகிலும் இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பின்வாங்கிடலான்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. இனி இந்த கடனை அடைக்க வேற வழியே இல்லை, வாழ்வதே வீண், போயிடலான்று இருக்கிறீங்க. இந்த குடும்பம், இந்த சூழ்நிலை மாறாது என்ற வெறுப்புலையும் விரக்தியிலையும் முடித்து கொள்ளலாம் தானே இருக்கிறீங்க. ஏன், யாரோ ஒரு சிலர் ஊழியம் செய்கிறீங்க, ஆனால் அந்த ஊழியத்தில் சவால்கள், கஷ்டம், ஐயோ ஏன் இவ்வளோ பிரச்சனை, வேண்டவே வேண்டான்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டீங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த பிரச்சனை ஏன்னு உனக்கு தெரியலனா கூட, ஏன் இவ்வளோ கஷ்டம் போராட்டம்னு தெரியலனா கூட, முடிவு பரியந்தம் புரியாத சூழ்நிலைகளில் கூட நிலைச்சு நிற்க ஒரு தீர்மானம் எடுப்பியா, அவனே ரட்சிக்கப்படுவான். அப்பேற்பட்ட மனிதனே பல பலன்களை தேவனிடத்திலிருந்து பெறுவான். அப்போ உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு சூழ்நிலையில் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளில் மாறி நீங்கள் பின்வாங்காமல் முன்னேறும்படியாக ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கண்களை மூடி பாரத்தோடு கூட ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் பின் வாங்கி விடலான் என்று இருக்கிறேன், என் வாழ்க்கையை முடித்து கொண்டு விடலான் இருக்கிறேன், இனி என்னால் முன்னேற முடியாது என்ற சூழ்நிலைக்குள்ள வந்துட்டு பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தம் பின்வாங்கிடலான்னு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மேல உம்முடைய கரத்தை வைப்பீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தினால சோதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதுமே வீட்டில் ஒரு மரண பயம், வீட்டில் மரணம் என்ற வார்த்தை, வீட்டில் சண்டை நடக்கும் போதெல்லாம் சாவு என்ற அந்த சொல் ஒலிக்கப்படுகிறது ஆண்டவரே, அதனுடைய வல்லமை இப்பொழுது செயலிழக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, யாரெல்லாம் பாரத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தாவே எங்களை காப்பாற்றோம், எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை போராட்டம், உம்முடைய சித்தமானால் நாங்கள் ஏன் இவ்வளவு கடினமான பாதையை கடந்து போக வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு நன்மை செய்வீராக. இப்பொழுதே ஆண்டவரே ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாவதாக, அவர்கள் புத்தி தெளிவதாக, வருகிற நாட்களில் தேவன் நிச்சயம் ஒரு பலன் அளிப்பார் என்ற நம்பிக்கையோட முன் செல்ல அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி பின்வாங்காமல் நிலைச்சு நிற்கிறவனுக்கு தேவன் பலன்களை தருவார் என்று அது இப்பொழுதே நடப்பதாக, வருகிற நாட்களில், வருகிற வாரத்தில், மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கஷ்டப்பட்டதை விட அதிகமான பலனை பார்க்க கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. எதையெல்லாம் இழந்துட்டு ஐயோ இவ்வளோ இழந்துட்டனேன்னு இருக்கிற பிள்ளைகள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதத்தை செய்வீராக. குழப்பத்துல நான் என்ன செய்யட்டோன்னு தெரியல என்று இருக்கிற பிள்ளைகளை நோக்கி கர்த்தருடைய அற்புத கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய முழு கரத்துக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன தெய்வீக தொடுதல் நேயர்களே, இனி தைரியமா இருங்க. ஒரு தீர்மானத்தை மாத்திரம் எடுங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்காக தேவன் வைத்திருக்கிற காரியத்தை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். அது போதும், பலன் உங்களை தேடி வரதான் போகிறது. சரிங்களா? ஹலோ வியூவர்ஸ், தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நாங்கள் எண்ணி மிகவும் சந்தோஷப்படுறோம். இந்த நிகழ்ச்சி உங்களைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இதே போல் வருகிற வாரங்களிலும் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று பயனடைய விரும்புகிறீங்களா? உங்கள் யூடியூப் சேனலில் போய் அந்த பேஜில் நீங்கள் லிவிங் காட் சர்ச்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சர்ச்சோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோபர்
ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தேவ வார்த்தையை நீங்கள் கண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படலாம். அதே போல் நீங்கள் அந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சர்ச்சோட எல்லா அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணப்படும். அதே போல் முக்கியமாக நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதே போல் ஃபேஸ்புக்கில் போய் அந்த பேஜில் லிவிங் கார்ட் சர்ச்சு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம லிவிங் கார்ட் மினிஸ்ட்ரியோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் லைக் பண்ண மறக்காதுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு நம்ம சபையோட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும். வருகிற நாட்களில் நம்ம சபையோட ஸ்பெஷல் சர்வீஸ் எல்லாரும் உங்களுக்கு உடனடியாக லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும். குறிப்பாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சர்வீஸும் ஃபாஸ்டிங் ப்ரேயரும் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்பில் அப்டேட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் லிவிங் கார்ட் சர்ச்சோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் லிவிங் கார்ட் சர்ச்சோட பேஜை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சபையோட எல்லா டீட்டெயில்ஸும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணப்படும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ. இந்த வாரம் எபிசோடில் உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தெய்வீக தொடுதல். நான் உங்கள் தொகுப்பாளர் பாஸ்டர் கிறிஸ்டோ.